24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரங்கீத ரங்காங்கிற சூப்பரான ஒரு கன்னட படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் 2015 வந்திருக்கு. ஒரு கிராமத்துல நிறைய அமானுஷ்யங்கள் நடக்குது. அங்க கர்ப்பமான பெண்கள் காணாம போயிடறாங்க. ஹீரோயினும் அந்த ஊருக்கு வராங்க. அவங்களும் ஒரு நாள் காணாம போக ஹீரோ அவங்கள கண்டுபிடிச்சாரா இல்லையா இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனே 2002 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு லேடி தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசிக்கிட்டே கார்ல வந்துட்டு இருக்காங்க. இவங்க கர்ப்பமா இருக்காங்க போல, அதனால பார்த்து சீக்கிரவான்னு அவரும் சொல்றாரு. தப்பான ரூட்டுக்கு வந்துட்டேன்னு அவங்களும் சொல்றாங்க. அப்ப காருக்கு பின்னாடி யாரோ உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு. இவங்களும் பார்த்து பயந்து காரை அதே இடத்துல நிப்பாட்டுறாங்க. இப்ப ஹஸ்பண்டும் என்னாச்சுன்னு கேக்குறாரு. இல்லங்க, இங்க யாரோ இருக்கிற மாதிரி இருக்குன்னு பயந்துகிட்டே பேசுறாங்க. சரி கவலைப்படாத, நான் உடனே அந்த இடத்துக்கு வரேன்னு சொல்றாரு. திடீர்னு அந்த லேடி கிட்ட யாரோ வர்ற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து 2013 நடக்கிறத காமிக்கிறாங்க. இவங்க பேர் சந்தியாங்கிறது. ஃப்ரெண்ட கூப்பிட்டுட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அனுஷ்கு அப்படின்ற பேர்ல ஒரு ரைட்டர் எழுதுவாரு. அவரோட கதையெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கத்தான் அந்த புக்கை பப்ளிஷ் பண்ற ஒருத்தரை பார்க்க வந்திருக்காங்க. அவரும் ஒய்ஃப் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இவங்க கேட்கிற கேள்விக்கு சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. சார், நாங்க ஒரு படம் பண்ண போறோம், அது சம்பந்தமா அனுஷ் கிட்ட பேசணும், அதுக்கு தான் அவரோட அட்ரஸ் கேட்கணும்னு சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கே அனுஷ்கோட அட்ரஸ் தெரியாது, போஸ்ட்ல தான் அவரோட புக் அனுப்புவாருன்னு சொல்றாரு. சரிங்க சார், அந்த போஸ்டவாது கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் முடியாதுன்னு அவரும் சொல்றாரு. இப்ப ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னா, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி அந்த போஸ்டர் எடுத்துறாரு. இப்ப எங்கிருந்து வந்திருக்குன்னு சந்தியா பாக்குறாங்க. அது ஊட்டில இருந்து வந்திருக்குன்னு தெரிய வருது. உடனே ஊட்டிக்கு கிளம்பணும்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. இவங்க ஒரு ரைட்டரை தேடிட்டு இருந்தாங்களே, அவரோட உண்மையான பேர் கௌதம்ங்கிறது. இவர் தான் இந்த படத்துக்கு ஹீரோ. இவர் வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வராரு. இப்ப இவரோட ஒய்ஃப் இந்து பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவரும் ஒய்ஃப் கிட்ட வந்து கொஞ்சம் பேசுறாரு. அப்பதான் ஒரு புக் அங்க இருக்கிறத பாக்குறாரு. அதுல ஹரிணின்னு எழுதிருக்கு. யார் இந்த பொண்ணுன்னு கேக்குறாரு. என்னோட ஃப்ரெண்டு தான் வந்தா, விட்டுட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன், அவளை பார்த்து கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த புக்கை வாங்கிக்கிறாங்க. நீ புதுசா எழுதிருக்க கதைக்கு கவர் போட்டோ ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு தான் வரைஞ்ச பெயிண்டிங்கை காமிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்றாரு. சரி, நான் போஸ்ட் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. நேரா போஸ்ட் ஆபீஸ்க்கு வராரு. அங்க இருக்கிற ஒரு நபரும் சார் நான் அனுப்பிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் பணத்தை வாங்கிக்கிறாரு. இப்ப நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு கெட்ட கனவு வருது. திடீர்னு முழிச்சு தண்ணி குடிக்க வராங்க. கௌதமும் எந்திரிச்சு வந்து என்னாச்சுன்னு கேக்குறாரு. இல்ல அதே கெட்ட கனவு தான் சொல்றாங்க. எதனால உனக்கு இந்த கனவு அடிக்கடி வருதுன்னு கேக்குறாரு. இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, என்னோட தாத்தா அவரோட சொந்த ஊர்ல இருந்து நகையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாரு, அதனாலதான் இப்படி நடக்குது, நம்ம அங்க போய் அவருக்கு பரிகாரம் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்ப கௌதம் என்ன சொல்றாருன்னா, சுத்தமா எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல, ஆனா உனக்காக நான் இதை பண்றேன், நாளைக்கே அங்க போகலாம்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு இந்துவும் சந்தோஷப்படுறாங்க. சந்தியாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார்ல, அவருக்கு இன்னைக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கும். இப்ப சந்தியா ஃப்ரெண்டு கிட்ட நேரா ஊட்டிக்கு தான் போக போறோம்னு சொல்றாங்க. அந்த பொண்ணையும் இவங்க கூட சேர்ந்து கூட்டிட்டு போறாங்க. இப்ப கௌதமும் இந்துவும் தாத்தாவோட ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த கரையை தாண்டாதான் சொந்த ஊருக்கு போக முடியும் போல, அதனால ஏதாவது படகு கிடைக்குமான்னு அங்க இருக்கிற ஒருத்தனை பார்க்க வராங்க. அவன் இவங்களை பார்த்ததும் பயந்து கீழே விழுகிறான். முக்கியமா இந்துவை பார்த்து ரொம்ப பயப்படுறான். ஏன்பா பயப்படுற, எங்களை அந்த கரைக்கு கொண்டு போய் விடுன்னு சொல்றாரு. அவனும் சரின்னு சொல்றான். அவனும் பயந்துகிட்டே தான் இருக்கான். எதுக்காக பயப்படுறான்னு இவங்களுக்கு புரியல. நீ இங்கேயே இரு, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கௌதமும் கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப ரஃபீக்ங்கிற ஒருத்தரை பாக்குறாரு. இவர்கிட்ட தான் போன்ல பேசி எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லிருப்பாரு. அவரும் சாரி சார், வண்டி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனாலதான் லேட்டு, நீங்க தங்குறதுக்கு வீட்டை ரெடி பண்ணிட்டேன், இந்த இடத்துல தான் அது இருக்குன்னு சொல்றாரு. இப்ப ரெண்டு பேரும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் எதேச்சியா ரோட்டை பாக்குறாங்க. அங்க யாரோ நிக்கிறத பார்த்து காரை திருப்பி விட்டுறாங்க. காரும் மரத்துல மோதி நிக்குது. இவரும் எதுக்காக இப்படி பண்ணன்னு ஹீரோயின் கிட்ட கோவப்படுறாரு. இல்லைங்க, ஒரு ஆள் நிக்கிறத பார்த்தேன்னு சொல்றாங்க. சரிவா, நடந்துதான் போகணும்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு நடந்து போறாரு. காட்டு வழியா தான் வந்துட்டு இருக்காங்க. மலை உச்சியில ஏதோ சவுண்டு கேக்குது. அதே மாதிரி அந்த இடத்துல நெருப்பும் எரிஞ்சிட்டு இருக்கு. அடுத்த வீட்டை கண்டுபிடிச்சு வாசல் கிட்ட வந்து நிக்கிறாங்க. சாவியா யார்கிட்ட வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு யாரோ பின்னால வந்து ஹீரோயின் மேல கை வைக்கிறாங்க. ஒரு பாட்டி தான் நிக்கிறாங்க. அவங்கள பார்த்து ஹீரோயினும் பயப்படுறாங்க. இப்ப ஹீரோ அந்த பாட்டி கிட்ட சாவியை வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வர்றாங்க. நைட்டு ரெண்டு பேரும் அங்கேயே தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில ஹீரோ கண்முழிச்சு பாக்குறாரு. ஒய்ஃபை காணோம். வெளியே வந்து பாக்குறாரு. அவங்க கிணத்துல தண்ணி இறைச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு கிணத்துக்குள்ள விழுந்துடுறாங்க. இவரும் வேகமா வந்து கயிறை பிடிக்கிறாரு. ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து அவங்கள மேல கொண்டு வராரு. என்னாச்சு, கவனமா இரு, நீ போய் ரெஸ்ட் எடுன்னு வீட்டுக்குள்ள அனுப்பிச்சு வைக்கிறாரு. இப்ப இவரும் கிணத்தை பாத்துக்கிட்டு இருக்காரு. அங்க ஒரு நபர் வராரு. இந்த கிணத்தை பாக்காதீங்க, இத பார்த்தா ஆபத்துன்னு சொல்றாரு. ஏன் இப்படி சொல்றீங்கன்னு ஹீரோவும் கேக்குறாரு. நான் பக்கத்து வீட்டுல இருக்கேன், என்னோட பேர் கலிங்கான்னு சொல்றாரு. ஹீரோவும் தன்னோட பேர் கௌதம் சொல்லி அறிமுகம் ஆயிக்கிறாரு. இந்த ஊர்ல நிறைய அமானுஷ்யங்கள் இருக்கு, இத பத்தி அதிகம் தெரிஞ்சுக்க வேணாம்னு கலிங்காவும் சொல்றாரு. இப்ப சந்தியா ஊட்டிக்கு வந்து போஸ்ட் ஆபீஸ்ல இந்த நபரோட அட்ரஸ் வேணும்னு கேக்குறாங்க. அங்க வேலை செய்யற நபரும் அதெல்லாம் தர முடியாது, முதல்ல இங்கிருந்து கிளம்புங்கன்னு சொல்றாரு. அந்த இடத்துல ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண நபர் இருக்காரு. இந்த அட்ரஸ் தானே, அதை நான் சொல்றேன், ஆனா கொஞ்சம் பணம் வேணும்னு கேக்குறாரு. சந்தியாவும் அவர் கேட்ட காசை கொடுத்துட்டு ஹீரோட அட்ரஸை வாங்கிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ மரத்துல மோதின ஜீப் எடுக்க ரஃபிக்க வர சொல்றாரு. அவரும் சில ஆட்களை கூட்டிட்டு வந்து அதை எடுத்துறாரு.
இப்ப ஹீரோ ரவி கிட்ட நேத்து நைட் வரும்போது இந்த காட்டுக்குள்ள தீ எரிஞ்சிட்டு இருந்துச்சு, ஏதோ சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சுன்னு சொல்றாரு. சார் அதை பத்தி எல்லாம் கேட்காதீங்க, இங்க நிறைய அமானுஷ்யங்கள் இருக்கு, அது கண்டிப்பா அங்காரவா தான் இருக்கும். இந்த ஊர்ல திருவிழா நடக்கும்போது 11 நாள் அந்த இடத்துல தீ எரியும், அதனால நாங்க அந்த இடத்துக்கு போக மாட்டோம்னு ரஃபிக்கும் சொல்றாரு. ஹீரோ இதை கேட்டுட்டு இன்னும் இதை நம்புறீங்களான்னு சிரிக்கிறாரு. அடுத்த சீன்ல ஹீரோ போஸ்ட் ஆபீஸ்க்கு வராரு. அங்க கலிங்கா தான் இருக்காரு. இவர் தான் போஸ்ட் மாஸ்டரா இருப்பாரு. இப்ப கலிங்காவும் ஹீரோ கிட்ட என்ன விஷயம்னு கேக்குறாரு. இல்ல எங்க தேடி இந்த ஊர்ல போஸ்ட் பாக்ஸே இல்லன்னு சொல்றாரு. இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் நேரா வந்துதான் கொடுப்பாங்கன்னு கலிங்காவும் சொல்றாரு. இப்ப கணேஷ்ங்கிற ஒருத்தர் வராரு. இவர் தான் இங்க இருக்கிற ஸ்கூலோட கெச்சம். இப்ப இவரும் ஹீரோவை பார்த்து என்ன வேலை செய்றீங்கன்னு கேக்குறாரு. நான் ஒரு ரைட்டரா இருக்கேன்னு ஹீரோவும் சொல்றாரு. நாளைக்கு நைட் இந்த ஊர்ல திருவிழா இருக்கு, நீங்க கண்டிப்பா வரணும்னு கலிங்கா சொல்றாரு. ஹீரோவும் சரின்னு சொல்றாரு. இப்ப ஹீரோ ஜீப் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு காட்டுக்குள்ள நடந்து போறாரு. எங்க போறாருன்னா, நேத்து நைட் ஒரு இடத்துல வித்தியாசமான சவுண்டு கிடைச்சுல, அங்கதான் போறாரு. இப்ப ஒரு பாலத்தை கடந்து நடந்து வந்துட்டு இருக்காரு. அங்க ஒரு பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நீங்க இருக்கிற வீட்டுல முன்னாடி நாங்க தான் வேலை செஞ்சுட்டு இருந்தோம், நேத்து நைட்டு சாவி கொடுக்க வந்தது என்னோட மாமியார் தான், ஏதாவது வீட்டு வேலை இருந்தா சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. இப்ப ஹீரோவும் என்னோட மனைவி கர்ப்பமா இருக்காங்க, சரி நீங்க வந்து வீட்டு வேலையை பாருங்கன்னு சொல்றாரு. ஹீரோவும் உள்ள நடந்து வராரு. அப்ப கீழே ஒரு வித்தியாசமான பொருள் கிடைக்குது. அதை எடுத்து பாக்குறாரு. அப்ப துப்பாக்கியை வச்சு ஹீரோவை யாரோ சுட ட்ரை பண்றாங்க. இப்ப அந்த நபரும் ஹீரோவை தேடி வர்றான். ஹீரோவும் யாரா நீன்னு சொல்லி அவனை பிடிச்சி அடிக்கிறாரு. இப்ப அவன் ஹீரோவை தள்ளி விட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அடுத்து ஹீரோ இந்த ஊர் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அங்க ஒரே ஒரு டாக்டர் மட்டும் இருக்காரு. ஹீரோவுக்கு லைட்டா அடிபட்டு இருக்கும். டாக்டரும் அவருக்கு மருந்து எழுதி தர்றாரு. ஹீரோ சொன்ன அந்த வேலைக்கார பொண்ணு வீட்டுக்கு வந்து அம்மான்னு கூப்பிடுறாங்க. ஹீரோயினுக்கும் சத்தம் கேட்க மாடியில இருந்து கீழே இறங்கி வராங்க. அப்ப கால் தடுமாறி அங்கேயே உட்காந்துறாங்க. வேலைக்கார பொண்ணு சத்தம் போட்டு பார்த்துட்டு யாரும் வராதனால அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து பாக்குறாங்க, யாரும் அங்க இல்ல. இப்ப ஹீரோயின் மேல வர்றாங்க. திடீர்னு சேர் தன்னால ஆடுது, அதே மாதிரி பாட்டும் தன்னால பாடுது. இத பார்த்து பயந்து கீழே விழ போறாங்க. அப்ப ஹீரோ வந்து அவங்கள பிடிச்சிடாரு. என்னாச்சுன்னு கேட்க நடந்த விஷயத்த சொல்றாங்க. தெரியாம நடந்திருக்கும், இது பழைய வீடுதான்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல தாத்தாவுக்கு சில பரிகாரம் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இப்ப ஹீரோ திருவிழாவுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. ஹீரோயின் கிட்ட நீயும் வரையான்னு கேக்குறாரு. இல்ல நான் வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் திருவிழாவுக்கு வராரு. அந்த இடத்துல ஊர் தலைவர் ஹீரோவை பார்த்து பேச வராரு. நீதான் அந்த பத்திரிகைக்காரனான்னு கேக்குறாரு. இல்ல நான் கதை எழுதுருவேன்னு சொல்றாரு. இந்த கிராமத்துல நிறைய வித்தியாசமான சம்பவங்கள்லாம் நடக்கும், அதை கண்டுக்காம போறதா உனக்கு நல்லதுன்னு சொல்றாரு. இப்ப ஹெச்எம்மும் ஹீரோவை கூப்பிடுறாரு. 2 பேரும் ஒரு கூடாரத்துக்குள்ள போறாங்க. நாடக கலைஞர்கள்லாம் மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. அங்கதான் கலிங்காவும் இருக்காரு. இப்ப இந்த 3 பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. யாரோ கவனிக்கிற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்றாரு. இவரும் வெளியே வந்து பாக்குறாரு. அங்க யாரும் இல்ல. மறுபடியும் கூடாரத்துக்குள்ள வராரு. அங்க கலிங்கா மட்டும் இருக்காரு. எச்சம காணா. எங்க போனாருன்னு கேட்க அவர் நாடகம் பார்க்க போயிட்டாருன்னு கலிங்காவும் சொல்றாரு. இப்ப ஹீரோயின் வீட்டுல தனியா இருக்காங்க. திடீர்னு கரண்ட் போகுது. யாரோ கத்துற சவுண்டு கேட்டு பயப்படுறாங்க. இப்ப விளக்க தூக்கிட்டு வந்து பாக்குறாங்க. அங்க ஒரு நபர் வந்து இவங்களை பயமுறுத்துறாரு. இவங்களும் இத பார்த்து கீழே விழுந்துடுறாங்க. அப்ப விளக்கும் கையில சுற்றுது. இப்ப யாருக்கோ ஆக்சிடென்ட் ஆன மாதிரி காட்டுறாங்க. திடீர்னு ஹீரோயின் கண் முழிச்சு பாக்குறாங்க. பக்கத்துல ஹீரோ இருக்காரு. என்னாச்சுன்னு கேட்க இந்த வீட்டுக்குள்ள யாரோ வந்ததை நான் பார்த்தேன்னு சொல்றாங்க. இங்க யாரும் இல்ல, கீழே மயக்கமா இருந்த, அதனால படுக்க வச்சிருந்தேன்னு சொல்றாரு. அப்ப கையில இருக்கிற காயத்தை பார்த்து டாக்டரை கூட்டிட்டு வரேன்னு சொல்றாரு. டாக்டர்லாம் வேணாம், நீங்க பக்கத்திலே இருங்கன்னு சொல்றாங்க. இல்ல காயம் பெருசா இருக்கு, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. வெளியில ரஃபிக் இருக்காரு. அவரை கூப்பிட்டுக்கிட்டு ஜீப்ல போறாரு. இந்த விஷயத்த தூரத்துல இருந்து வேலைக்காரி பாக்குறாங்க. இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற விளக்கெல்லாம் யாரோ அணைக்கிறாங்க. இத பாக்குற ஹீரோயினும் பயப்படுறாங்க. இப்ப பயந்துகிட்டே ஒரு இடத்துக்கு நடந்து வராங்க. அப்ப ஹீரோயின் கிட்ட யாரோ வர்ற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கான்ஸ்டபிள் கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டர் வந்து ஏன் சத்தம் போடுற, என்ன விஷயம்னு கேக்குறாரு. ஹீரோவும் தன்னோட மனைவியை காணாமன்னு சொல்றாரு. சரி உன் மனைவி காணாம போய் எத்தனை நாள் ஆச்சுன்னு கேக்குறாரு. 2 மணி நேரம் ஆச்சுன்னு அவரும் சொல்றாரு. இதை கேட்ட இன்ஸ்பெக்டரும் டென்ஷன் ஆகி 2 மணி நேரம் தான் ஆயிருக்கு, பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாங்கன்னு சொல்றாரு. சார் பக்கத்துல போக வாய்ப்பே இல்ல, இந்த ஊர்ல யாருமே எங்களுக்கு தெரியாது, காட்டுக்குள்ள வச்சு ஒருத்தன் என் கூட தகராறு பண்ணான், ஒருவேளை அவனா இருக்கலாம்னு சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் காது குறைஞ்சுக்கிட்டே உன் பொண்டாட்டி யாரு கூட ஓடி போயிருப்பான்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோவும் கடுப்பாகி இன்ஸ்பெக்டர் சத்தம் போட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அடுத்த சீன்ல சந்தியா இந்த ஊர் போஸ்ட் ஆபீஸ்க்கு வராங்க. ஊட்டியில ஹீரோட பக்கத்து வீட்டுல விசாரிச்சுட்டு இங்க வந்திருப்பாங்க. இப்ப போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற லெட்டர் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. அப்ப கலிங்கா வந்து இதெல்லாம் என்ன பழக்கம்னு கேக்குறாரு. சாரி சார், நான் ஒரு ரைட்டர் தேடி வந்திருக்கேன், அவர் இந்த ஊருக்கு தான் வந்திருக்காருன்னு சொல்றாங்க. இப்ப கலிங்கா என்ன சொல்றாருன்னா, நீ சொல்ற ரைட்டரை எனக்கு தெரியும், ஆனா அவரோட சம்மதம் இல்லாம அவரை பத்தி சொல்லக்கூடாது, நான் அவர்கிட்ட பேசுறேன், அவர் ஓகே சொன்னார்னா அவரோட அட்ரஸ தரேன்னு சொல்றாரு. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்க ஹெச்எம் வந்துறாரு. அவரை இடிக்கிற மாதிரி போக சாரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இன்ஸ்பெக்டர் ஹீரோட கேஸ விசாரிக்கலாம்னு நினைச்சு முதல்ல ரஃபி கிட்ட வர்றாரு. நீ அவரோட ஒய்ஃபை பாத்திருக்கியான்னு கேட்க ரஃபிக்கும் இல்லைன்னு சொல்றாரு. அடுத்து வேலைக்கார பொண்ணுகிட்ட வந்து அதே கேள்வியை கேட்கிறாரு. அவங்களும் சாரோட மனைவிய பார்த்ததே இல்ல, வீட்டுக்கு போய் சத்தம் போட்டு பார்த்தேன், அங்க யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. உண்மையிலே அந்த லேடி இருக்காங்களா இல்லையான்னு இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் ஹீரோவை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உன்னோட மனைவி பேர் இந்துவான்னு கேட்க அவரு ஆமான்னு சொல்றாரு. 6 வருஷம் முன்னாடி பக்கத்து கிராமத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு,
அதுல உன்னோட மனைவி இறந்து போயிட்டாங்க, இன்னும் அவங்க இருக்கிற மாதிரி நினைச்சு நீ கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றாரு. ஹீரோவும் என்ன சார் சொல்றீங்க, நாங்க 2 பேரும் தான் இந்த ஊருக்கு வந்தோம்னு சொல்றாரு. இங்க பாரு, நான் நல்லா விசாரிச்சுட்டேன், உன்னோட மனைவியை யாரும் இங்க பாக்கல, தயவு செஞ்சு கிளம்புன்னு சொல்றாரு. ஹீரோவும் சோகமா ஜீப் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. எனக்கு தான் மனநிலை சரியில்லையான்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அடுத்த சீன்ல இன்ஸ்பெக்டர் ஊர் தலைவரை பார்த்து, நீங்க அவனை நினைச்சு பயப்படாதீங்க, அவன் பத்திரிக்கைக்காரன்லாம் கிடையாது, அவன் கதை எழுதுறவன், அவனே அவனோட ஒய்ஃபை காணாம தேடிக்கிட்டு இருக்கான், அவங்க காணாம போனதுக்கு பாபு தான் காரணம்னு நினைக்கிறான்னு சொல்றாரு. அப்ப பாபு அங்க வராரு. இவர் ஊர் தலைவர்கிட்ட வேலை பார்க்கறவர் தான், கொஞ்ச நாளைக்கு அவன் கண்ணில் படாதுன்னு இன்ஸ்பெக்டர்னு சொல்றாரு. ஹீரோ நடந்த விஷயத்த கலிங்கா கிட்டையும் ஹெச்எம் கிட்டையும் சொல்றாரு. இப்ப ஹெச்எம் என்ன சொல்றாருன்னா, நாங்க கூட உங்க ஒய்ஃபை பார்த்தது இல்லைன்னு சொல்றாரு. கலிங்காவும், என்னோட மனைவி சாகும்போது ரொம்ப மன கஷ்டத்துல இருந்தேன், அந்த வழியை என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்றாரு. உங்க மனைவியை பார்த்தவங்க யாராவது இருக்காங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்றாங்க. ஹீரோவும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு, இவங்க 2 பேரையும் ஒருத்தன் படகுல கூட்டிட்டு வந்திருப்பான், அவன் ஞாபகம் வருது, அவனை கூட்டிட்டு வரலாம்னு கிளம்பி போறாரு. இப்ப சந்தியா இந்த கடைக்கிட்ட தான் இருப்பாங்க. ஹீரோ வெளியே வரதை பார்த்து இவரைத்தான் இருக்கும்னு நினைச்சு அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோ அந்த இடத்துல இருக்கிற வீட்டுக்கு வந்து அவனை தேடி பாக்குறாரு. இப்ப பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்றானா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டான், அவனோட உடம்ப ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. ஹீரோவும் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. அப்பதான் பாபு அங்க வச்சு பாக்குறாரு. அவனை துரத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவன் ஹீரோவை தள்ளி விட்டுட்டு ஓடிடுறான். அப்ப சந்தியா ஹீரோவை தொடுறாங்க. பாபுன்னு நினைச்சு அவங்களை அடிச்சிடறாரு. இப்ப சந்தியா கண் முழிச்சு பாக்குறாங்க. பக்கத்துல ஹீரோ தான் இருக்கிறாரு. நான் அவன் நினைச்சு உங்களை அடிச்சுட்டேன், என்னோட ஒய்ஃப் காணாம போனதுல இருந்து ரொம்ப மன உளைச்சல் இருக்கேன்னு சொல்றாரு. இப்ப சந்தியாவும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறாங்க. அவரும் ஆமான்னு சொல்றாரு. உங்க மனைவிக்கு என்னாச்சுன்னு கேட்க ஹீரோவும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. 6 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் என்னோட மனைவிக்கும் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, ஆனா அதுல என்னோட மனைவி இறந்து போகல, போலீஸ் எல்லாம் பொய் சொல்றாங்கன்னு சொல்றாரு. சரி, நீங்க கவலைப்படாதீங்க, அந்த ஆக்சிடென்ட் பத்தின முழு தகவலையும் கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு போன் பண்றாங்க. அடுத்த சீன்ல காட்டுக்குள்ள 2 பேரும் பாபுவை தேடி வராங்க. அப்பதான் அங்க மணல் கடத்துற விஷயம் தெரிய வருது. இதை தெரிஞ்சுக்கத்தான் ஹீரோ வந்திருக்காருன்னு நினைச்சு ஊர் தலைவர் தான் பாபு அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. ஹீரோ கிட்டையும் வித்தியாசமா பேசியிருப்பாரு. இப்பதான் ஹீரோவுக்கு எல்லா விஷயமும் புரியுது. இப்ப சந்தியாவும் நானும் ரிப்போர்ட்டர் தான் சொல்லிட்டு அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கொஞ்சம் முன்னாடி வந்து அதை பாக்குறாரு. அப்ப பாபு சந்தியாவை சுடுற மாதிரி வரான். ஹீரோ அங்க வந்து பாபுவோட பயங்கரமா சண்டை போடுறாரு. இப்ப அடி வாங்குற பாபுவும் என்ன சொல்றானா, உன்னோட ஒய்ஃப் கண்டிப்பா கிடைக்க மாட்டாங்க, இதுக்கு முன்னாடி 11 பேர் காணாம போயிருக்காங்க, அங்காரா தான் இதெல்லாம் பண்ணிருக்கான்னு சொல்லி சிரிக்கிறான். ஹீரோவும் போய் தொடரான்னு சொல்லி அவனை விட்டுறாரு. அங்காரா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு சந்தியா கிட்ட பேசிக்கிட்டே வராரு. கரெக்டா அங்க கலிங்காவும் ஹெச்எமும் வராங்க. இப்ப ஹெச்எம் அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு. இப்ப ஹீரோவும் அங்காரா யாருன்னு கேட்க ஹெச்எம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த கிராமத்துல அங்காராங்கிற ஒரு நாடக கலைஞன் இருந்தான், அவன் பாட்டுக்கு அவனோட வேலையை பார்த்துட்டு இருப்பான், யாரு கூட சண்டைக்கு போக மாட்டான். ஒரு நாள் கொடூரமா கொலை செய்யப்பட்டு இறந்து கிடந்தான். ஒரு மரத்துல அவனோட தலையை வெட்டி தொங்க விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. ஒவ்வொரு திருவிழா நடக்கும் போதும் 11 நாள் அந்த காட்டு பகுதியில வித்தியாசமான சவுண்ட் கேட்கும், நெருப்பும் எரியும். திருவிழா சமயத்துல ஒரு பொண்ணு காணாம போயிடுறாங்க, இது வரைக்கும் அவங்கள கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாரு. இப்ப 2 பேரும் ஜீப்ல வந்துகிட்டு இருக்கப்ப இன்ஸ்பெக்டர் அங்க வராரு. சந்தியா ரெக்கார்ட் பண்ணத பாபு சொல்லிருப்பான் போல, அவரு அந்த செல்போனை பிடிங்கிட்டு போறாரு. இப்ப சந்தியா சிரிச்சுக்கிட்டே, அது போனா போகட்டும், மெமரி கார்டு என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டர் வேற பக்கம் போறத பாக்குறாங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போய் தேடி பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. உள்ள எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. இவங்களும் உள்ள வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. யார் யார் காணாம போனாங்கன்ற டீடைல்ஸ பாக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் வர சவுண்டு கேட்டதும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப சந்தியாவோட ஃப்ரெண்டு போன் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போனது இந்து மட்டும் கிடையாது, அவங்களோட ஹஸ்பண்ட் கௌதமும் இறந்து போயிருக்காரு, ஹரிணிங்கிற ஒரு பொண்ணு மட்டும் மிஸ் ஆனதா சொல்றாரு. இதை கேட்ட சந்தியாவும் அதிர்ச்சி ஆறாங்க. இப்ப சந்தியா ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்ல அவரும் எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்றாரு. இப்ப சந்தியா என்ன கேக்குறாங்கன்னா, ஹரிணிங்கிற பேர் அடிபடுது, இதுக்கு முன்னாடி இந்த பேரை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. எனக்கு தெரியாது, என்னோட மனைவி கிட்ட ஒரு டைரி இருக்கும், அதுல ஹரிணிங்கிற பேர் இருந்துச்சுன்னு சொல்றாரு. இப்ப 2 பேரும் வீட்டுக்கு வந்து அந்த டைரியை எடுத்து பாக்குறாங்க. ஹீரோ அதை படிக்க ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு நேரமா இந்துங்கிற ஒரு பொண்ணை காமிச்சாங்களே, அவங்களோட உண்மையான பேர் ஹரிணிங்கிறது. இவங்க ஒரு ஃபங்க்ஷன்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அது என்ன ஃபங்க்ஷன்னா, இவங்களோட ஃப்ரெண்டு இந்துவோட மேரேஜ் ஃபங்க்ஷன் தான். இப்ப இந்து ஹரிணி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, என்னோட தாத்தா அவரோட கிராமத்துல இருந்து சில நகைகளை தூக்கிட்டு வந்துட்டாரு, அதனால எங்க குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனைகள் வருது, தாத்தாவுக்கு பரிகாரம் பண்ண நானும் என்னோட ஹஸ்பண்டும் கிராமத்துக்கு போக போறோம்னு சொல்றாங்க. ஹீரோவும் ஒரு குழப்பத்திலே இதை படிச்சிட்டு இருக்காரு. இப்ப சந்தியாவும் ஹீரோவை ஒரு மாதிரி பாக்குறாங்க. இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே சந்தியாவோட முகம் மாறிச்சுல, அது எதுக்குன்னு இப்பதான் தெளிவா காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட உண்மையான பேர் கௌதம் கிடையாது, அவரோட உண்மையான பேர் சித்தார்த்துங்கிறது. 6 வருஷத்துக்கு முன்னாடி சந்தியாவை லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப சில கவிதைகளை சந்தியா கிட்ட சொல்லியிருப்பாரு. அந்த கவிதையெல்லாம் அனுஷ்கு எழுதின புத்தகத்துல வந்திருக்கும். அதனால அந்த அனுஷ்கு தன்னோட லவரா தான் இருக்கும்னு நினைச்சு தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோவையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த டைரியில என்ன எழுதிருக்குன்னு காமிக்கிறாங்க. ஹரிணியை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மாலாம் இறந்து போயிருப்பாங்க. ஒரு சொந்தக்கார பையன் இவங்களுக்கு லிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றான். இப்ப இவங்களும் காரை திருப்பி விட்டு மரத்துல மோத வைக்கிறாங்க. அவனும் கீழே இறங்கி வந்து இவங்க கிட்ட கோபமா பேசுறான். இப்ப ஹரிணியும் கோபத்துல காரை ஏற்றி அவனை கொலை பண்ணிடுறாங்க.
இவங்களும் பயந்து போய் இந்து கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. சித்தார்த்தும் வேலை விஷயமா ஒரு இடத்துக்கு போகணும்னு சந்தியா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. நடந்த விஷயத்த இந்துவும் கௌதம் கிட்ட சொல்றாங்க. இப்ப கௌதம் என்ன சொல்றாருன்னா, நம்ம கிராமத்துக்கு போக போறோம்ல, ஒரு மாசம் 3 பேரும் அங்க தங்கியிருப்போம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கலாம்னு சொல்றாரு. 3 பேரும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. இப்ப சித்தார்த்தும் பைக்ல வந்துகிட்டு இருக்காரு. ஒருத்தர் அவர்கிட்ட லிப்ட் கட்டி ஏறிக்கிறாரு. ஊர் எல்லைக்கு வந்துடுறாங்க. இப்ப வழி கட்டு வரேன்னு சொல்லிட்டு கௌதமும் இறங்கி போறாரு. அப்ப ஹரிணி ஒருத்தங்கிட்ட வழி கேக்குறாங்க. இவன் யாருன்னா படகுல 2 பேரையும் கூட்டு போயிருப்பான்ல, அவன் தான். இப்ப கௌதம் வந்து வழி தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி கார்ல கூட்டிட்டு போறாரு. கொஞ்ச தூரத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது. இத பார்த்துட்டு அவன் பயந்து ஓடிடுறான். அந்த ஆக்சிடென்ட்ல 2 பேரும் இறந்து போறாங்க. ஆனா ஹரிணி மட்டும் உயிரோட இருப்பாங்க. இப்ப ஹரிணி மெதுவா எந்திரிச்சு வந்து இவங்களை பார்த்து அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இன்னொருத்தர் அங்கிருந்து எந்திரிச்சு வர்றாரு. இவர் யாருன்னா சித்தார்த்து தான். சித்தார்த்து கிட்ட லிப்ட் கேட்டு வந்தவரும் இறந்து போயிருப்பாரு. இப்ப இவருக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு. ஹரிணியோட மடியில வந்து விழுகிறாரு. இப்ப அவரை ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்க்கறாங்க. தன்னோட பேர் இந்துன்னு சொல்றாங்க. சித்தார்த்துக்கு பழசெல்லாம் மறந்து போகுது. இவங்களும் கூடவே இருந்து அவரை நல்லா பாத்துக்கிறாங்க. அவரோட பேர் கௌதம்னு சொல்லி நம்ப வைக்கிறாங்க. இப்ப 2 பேரும் இந்துவும் கௌதமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோ இதை படிச்சுட்டு என்னோட ஒய்ஃப் இங்கதான் இருக்கா, எங்க இருக்கான்னு யோசிக்கிறாரு. கண்டிப்பா கண்டுபிடிச்சலாம்னு சந்தியாவும் சொல்றாங்க. இப்ப காணாம போனவங்க பத்தின டீடைல்ஸை விசாரிக்கிறாங்க. ஒருத்தவங்களோட டீடைல்ஸ் கிடைக்குது. இவங்க யாருன்னா ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணு காணாம போயிருப்பாங்களே, அவங்கள பத்தின டீடைல்ஸ் தான். இப்ப ஹீரோ அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து விசாரிக்கிறாரு. அவரும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. நாங்க அங்க போகும்போது கார் மட்டும்தான் இருந்துச்சு, அவளை காணோம். அவ காணாம போகும்போது நிற மாசம் கர்ப்பிணியா இருந்தாங்கன்னு சொல்றாரு. இப்ப சந்தியா என்ன சொல்றாங்கன்னா, காணாம போன பொண்ணுங்க எல்லாரும் கர்ப்பிணி பொண்ணுங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவும் அதிர்ச்சி ஆறாரு. ஒருத்தவங்க கர்ப்பிணியா இருக்கிற விஷயம் 2 பேருக்கு தெரியும். ஒன்னு அவங்களோட ஹஸ்பண்டுக்கு, இன்னொன்னு டாக்டருக்கு. ஏன் இதை அந்த டாக்டர் பண்ணிருக்க கூடாதுன்னு யோசிக்கிறாரு. இப்ப 2 பேரும் அந்த டாக்டர் கிட்ட வராங்க. ஹீரோ அவர் அடிச்சு அந்த 12 பேரும் என்ன பண்ணேன்னு கேக்குறாரு. நான் அவங்களை எதுவுமே பண்ணலன்னு டாக்டர் சொல்றாரு. அதே மாதிரி அந்த 12 பேர்ல காவியாங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணதா சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அவர்கிட்ட சரி நடந்ததை சொல்லுன்னு சொல்றாரு. நானும் காவியாவும் ஒரே ஸ்கூல்ல டவுன்ல தான் படிச்சோம். அவள் ஸ்கூல் முடிச்சுட்டு இந்த கிராமத்துக்கு வந்துட்டா. நானும் டாக்டர் படிப்பை முடிச்சுட்டு இந்த கிராமத்துக்கு வந்தப்ப அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் எங்களுக்குள்ள தொடர்பு இருந்துச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில அவ காணாம போயிட்டான்னு சொல்றாரு. இப்ப கலிங்காவோட வீட்டுல வச்சு ஹெச்எம் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இப்ப கலிங்கா இவங்களுக்கு காஃபி கொண்டு வராரு. சந்தியா போட்டோவில் இருக்கிற பொண்ணை காமிச்சு இவங்க யாருன்னு கேக்குறாங்க. கலிங்காவும் இவங்க தான் என்னோட மனைவின்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல 2 பேரும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ காரை நிப்பாட்ட சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன யோசிக்கிறாருன்னா, கர்ப்பமா இருக்கிற விஷயம் 2 பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. ஒன்னு டாக்டருக்கு, இன்னொன்னு போஸ்ட் மாஸ்டருக்கு. எப்படின்னா இங்க வந்த லெட்டர் எல்லாத்தையும் கலிங்கா பிரிச்சு படிச்சிருந்தா அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. டாக்டர் சொன்ன காவியாங்கிற பொண்ணு வேற யாரும் இல்ல, கலிங்காவோட மனைவி தான். அவங்க தான் டாக்டர் கூட தொடர்புல இருந்திருப்பாங்க. இப்ப இவங்களும் கிளம்பி உடனே ஹெச்எமோட வீட்டுக்கு வராங்க. காவியா காணாம போனதா புகார் கொடுத்தோட பேர் ஆர்கே தர்மான்னு போட்டிருக்கும். அதனாலதான் கலிங்கா மேல டவுட் வந்திருக்காது. இந்த ஆர்கே தர்மா யாருன்னு கேட்க அது கலிங்கா தான் ஹெச்எம் சொல்றாரு. இந்த 12 பேரையும் கடத்தினது கலிங்கா தான். ஆனா அவங்களை என்ன பண்ணான்னு தெரியலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கலிங்காவை காமிக்கிறாங்க. வேஷம் போட்டிருக்கிறது வேற யாரும் இல்ல, கலிங்கா தான். இப்ப ஏற்கனவே நடந்த சம்பவத்தை காமிக்கிறாங்க. தன்னோட மனைவி கர்ப்பமா இருக்கனால கலிங்கா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா இதுக்கு காரணம் டாக்டர்னு இவருக்கு தெரியாது. ஒரு நாள் இவர் வீட்டுக்கு வரும்போது யாரோ பின் வழியா ஓடுற மாதிரி இருக்கும். இவரும் இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆறாரு. யார் வந்தாங்கன்னு மனைவி கிட்ட கேக்குறாரு. அவங்களும் யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப கலிங்கா அவங்கள பயங்கரமா அடிக்கிறாரு. அவங்களும் பயந்து வேகமா ஓடுறாங்க. இப்ப கலிங்கா வீட்டுல வச்சிருந்த வாளை எடுத்துட்டு வராரு. இப்ப காவியாவும் அங்க நிக்கிற அங்காராவை பாக்குறாங்க. அவன் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. ஓ, இவன் தான் எல்லாத்துக்கும் காரணமான்னு சொல்லி அவனோட கழுத்தை வெட்டிடுறாரு. இவர் தான் மரத்துல தொங்க விட்டுருப்பாரு. அதே மாதிரி மலை உச்சில ஒரு வீடு இருக்கும், அங்க மனைவியை கட்டி போட்டுறாரு. நானும் நாடகக்கார மாதிரி மாறிடுறேன்னு சொல்லிட்டு வேஷம் போட்டு அவங்க முன்னாடி ஆடுறாரு. 11 நாள் சாப்பாடு தண்ணி எதுவும் கொடுக்காம அவங்க முன்னாடி அப்பப்ப வந்து டான்ஸ் ஆடுறாரு. அவங்களும் ரொம்ப பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கொலை பண்றாரு. இப்ப ஹீரோவும் தன்னோட மனைவி மலை உச்சில தான் இருப்பாங்கன்னு நினைச்சு அந்த இடத்துக்கு வராரு. இப்ப கலிங்கா தன்னோட மனைவி காவியா மாதிரி நினைச்சுக்கிட்டு தான் பேசிட்டு இருக்காரு. என்னை ஏமாத்திட்டல, உன்னை விட மாட்டேன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோ வந்து அவரோட பயங்கரமா சண்டை போடுறாரு. 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோ கலிங்காவை அடிச்சு காலி பண்றாரு. இப்ப மனைவிக்கும் பிரசவ வலி வர ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறாரு. அங்க அழகான குழந்தை பிறக்குது. சந்தியாவும் உள்ள வந்து பாக்குறாங்க. இப்ப சந்தியா ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, பழசெல்லாம் மறந்துரு, உனக்கு அழகான வாழ்க்கை கிடைச்சிருக்கு, சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு அவரை கட்டி பிடிச்சிட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது.